திருச்சி கொள்ளிடம் சாலையில் 24 மணி நேரமும் சாலையோர பழக்கடை வைத்திருக்கும் ஊழியர்கள் பற்றி இன்று நீங்கள் உறங்கும் போது பகுதியில் இப்போது பார்க்கலாம். திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகில் 24 மணி நேரமும் சாலை ஓரத்தில் செயல்படுகிறது இந்த பழக்கடை. இங்கு அனைத்து வகையான பழங்களும் விற்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லக்கூடிய பிரதான வழியாக இச்சாலை இருப்பதால் எந்த நேரமும் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும். வாகன ஓட்டிகள் இங்கு வந்து பழங்களை வாங்கிச் செல்கின்றனர். நெடுந்தொலைவில் பயணம் செய்பவர்களுக்கு பசி ஆறுவதற்காக சாலையோர பழக்கடைகள் இயங்கி வந்தாலும் மறுபுறம் இந்த சாலை பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக கோவில்களில் வழிபடுவது வழக்கம். அதுபோல திருச்சி சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பேருந்து ஓட்டுநர்களும் கனரக ஓட்டுநர்களும் வழிபடுவதற்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக கடைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து இப்போ பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் திருச்சி வழியாகத்தான் செல்கின்றன. இவற்றில் பெரும்பாலான வாகனங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் வழியாக சென்று வழிபட்டு செல்வது வழக்கம். ஓட்டுநர்கள் வழிபட்டு செல்வதற்கான பூ, எலுமிச்சைப்பழம், மாலை போன்றவை பகல் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் விற்பனை செய்து வருகின்றனர் இவர்கள். நைட்டில் வியாபாரம் செய்கிறோம்னா கோயிலுக்கு வருவாங்க பக்தர்கள், அவங்களுக்கு பொருள் மாலை இதெல்லாம் கொடுத்தாகணும். பகலில் திடீர்னு நைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வரும், அவங்க சாமி கும்பிடுவாங்க வந்து மாரியா கோயிலில் சாமி கும்பிட்டு போவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மாலை ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து பேக்கிங் பண்ணி நைட்டில் பட்டோட பண்ணுவோம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இரவிலும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக காத்திருக்கிறார்கள். வாகனத்தில் செல்பவர்கள் கோவில் முன்பாக அம்மனை வணங்கி செல்வதாக கூறுகிறார்கள் ஓட்டுநர்கள். வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் எந்த நேரத்திலும் இங்கு கிடைக்கிறது. நாங்கள் திருச்சி பிஹெச்லேருந்து லோடு எடுத்துகிட்டு வரோம். இப்போ நாங்கள் இந்த லோடு வந்து மத்திய பிரதேசம் போகிறோம். எப்போ வந்தாலும் நாங்கள் நிறுத்தி சமயபுரத்தில் சாமி கும்பிட்டு தான் போவோம். சமயபுரம் கும்பிட்டு போகிறதுனால நம்ம தாயை கும்பிட்டு போகிறோம். எங்களுக்கு நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரோம். எந்த நேரம் வந்தாலும் இங்கே தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி சிறப்பாக பூஜை கொடுத்துட்டு தான் வரோம். பயணிகள் பசியின்றி செல்ல பழங்கள், பயமின்றி நம்பிக்கையுடன் செல்ல அம்மன் அருள் தரும் பூஜை பொருட்கள் என இவர்கள் பல ஆண்டுகளாக விற்பனை செய்து வருகின்றனர். நெடுந்தொலைவில் பயணம் செய்பவர்கள் பசியாறுவதற்கு பழக்கடையும், ஓட்டுநர்கள் களைப்பாறுவதற்கு டீ கடையும், செய்யும் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பூஜை செய்யும் பொருட்கள் விற்கும் கடையும் போன்றவை பொதுமக்களின் தேவைகள் அறிந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.